இன்சைடர் மை டைம் டு ஷைன் ஹலோ தன்னோட எக்ஸ் அக்கௌண்ட்ல, ஃபார்மலி ட்விட்டர் அக்கௌண்ட்ல ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியோட செட் போட்டோவை போஸ்ட் பண்ணிருக்காரு. இது லீக்ட் இமேஜா இல்ல தெரியாம எடுத்த போட்டோவான்னு தெரியல. பட் இந்த போட்டோல ஜாக்கி சான் அண்ட் அவரோட ஸ்டன்ட் டீமும் இருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவில ஜாக்கி சானோட ஸ்டன்ட் டீம் ஒர்க் பண்ணிருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை லாஸ்ட் இயரே ஆகஸ்ட் மாதம் ஜாக்கி சான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியோட செட்டுக்கு விசிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா ஷூட்டிங்கை லண்டன்ல எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆகஸ்ட் மந்த் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மந்த் நடந்த லொக்கார்னா ஃபெஸ்டிவல்ல லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை வின் பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்த இன்டர்வியூல இந்த விஷயத்த ஜாக்கி சான் ரிவீல் பண்ணியிருந்தாரு. ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்ணாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த செட் போட்டோல நம்ம ஜாக்கி சான் அண்ட் அவரோட டீம் பார்க்கறதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவில ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ணது ஜாக்கி சானோட டீம் தான் தெரிய வருது. இது மார்வல் ஸ்டுடியோஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஏற்கனவே சாங்ஷி அண்ட் லெஜெண்ட் ஆஃப் டென் ரிங்ஸ் மூவில ஜாக்கி சானோட ஸ்டன் டீம் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே சாங்ஷி அண்ட் லெஜெண்ட் ஆஃப் டென் ரிங்ஸ் மூவில பார்த்திருப்போம். இந்த பஸ் ஃபைட், ஸ்கேஃபோல்டிங் ஃபைட் சீன், ஃபைனல் ஃபைட் சீன் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஜாக்கி சானோட ஸ்டன் டீம் எல்லாமே ஹெவிலி பிரைஸ் பண்ணப்பட்டுச்சு. அப்ப ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவிலையும் இந்த சானோட ஸ்டன் டீம் ஒர்க் பண்றதுனால இதெல்லாம் ஆர்கனைஸ்டு ஃபைட்டா இருக்கும் அப்படின்றது மட்டும் நமக்கு தெரிய வருது. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவிக்கும் சாங்ஷி அண்ட் லெஜெண்ட் ஆஃப் டென் ரிங்ஸ் மூவிக்கும் என்ன ஒற்றுமைன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு மூவிக்கும் டைரக்டர் டெஸ்டின் டேனியல் கிரிட்டன் தான். இது ஒரு கிரவுண்டட் மூவின்றத மார்வல் ஸ்டுடியோஸோட பிரசிடென்ட் கெவின் ஃபேஜ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதனால ஏற்கனவே வந்த மூவிஸ்ல ஸ்பைடர்மேன் ஏகப்பட்ட வெப்ஸ்லிங் பண்ண மாதிரியோ இல்ல காஸ்மிக் பவர் கொண்ட சூப்பர் ஹீரோஸ் கூட சேர்ந்து ஃபைட் பண்ண மாதிரியோ கிடையாது. ஸோ தன்னோட காம்பேட் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி தான் ஃபைட் பண்ண போறாரு. அதனால ஜாக்கி சானோட ஸ்டன்ட் டீம் இந்த மூவிக்கு ஸ்டன்ட் கோரியோகிராஃப் பண்ணிருக்கிறது ஒரு பெர்ஃபெக்ட் ஒர்க்கிங் காம்பினேஷன் தான் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு தாறுமாறா இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவில ஸ்டன்ட் சீன்ஸ் இருக்க போகுது அப்படின்றது. இன்சைடர்